ஓம் சாய்ராம். இன்னைக்கு விற்கிற விலைக்கு நாம் எங்கெங்கே தங்கம் வாங்குறது அப்படிங்க நினைக்கிறவங்க கூட உங்கள் கை நிறைய தங்கம் வாங்குவதற்காகவும் வீட்டில் இருக்க கஷ்டம் காரணமாக நீங்கள் தங்கத்தை அடமானம் வைத்திருந்தாலும் சரி, அந்த அடமானம் வைத்த நகையை எளிதாக மீட்பதற்காகவும் இந்த ரொம்பவே சிம்பிளாக எல்லாருமே செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடமானம் வைத்திருந்த நகை சீக்கிரமாகவே உங்கள் கைக்கு வந்துடும். அதே போல் நீங்கள் மேலும் மேலும் தங்கம் நகை வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கம் விலை எங்கேயோ போச்சுங்க. பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவங்களும் சரி, இல்லை ஆசைக்காக தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட சரி, இன்றைய காலகட்டத்தில் அதை பற்றி நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு விலை ஏறிடுச்சு. நிறைய பேர் வீட்டில் இருக்க கஷ்டம் காரணமாக தங்களுடைய நகையை பார்த்திங்கன்னா பேங்க்லேயோ இல்லை எங்கேயாச்சும் அடமானம் வச்சுருப்பாங்க. அந்த நகையை கூட திருப்ப முடியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு செலவுமே கிடையாதுங்க. இப்போ சொல்கிற பரிகாரத்தை நல்ல கவனமாக கவனிச்சுங்க. ஒரு சிறிய பித்தளை சொம்பு அல்லது செம்பு சொம்பு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணணும். பித்தளை சொம்பு அல்லது செம்பு சொம்பு எடுத்துக்கணும். அது முழுவதுமாக நல்ல தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் இருக்குல்ல, அதை யாரோட எச்சிப்படாத ஒரு பாத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு, இல்லைனா புதுசாக ஒரு கேன் ஏதாச்சும் யூஸ் பண்ணால் கூட சரி, அந்த கேன்லேருந்து நல்ல தண்ணீரை ஊற்றி அந்த செம்பில் வச்சுருங்க. அதில் பார்த்திங்கன்னா கருமஞ்சள், இதுக்கு நாட்டு மருந்து கடையில் கேட்டாவே கிடைக்குங்க. கருமஞ்சள் அதை ஒரு சின்ன துண்டை அதில் போட்டு வச்சுக்கிட்டு, அதில் ஒரு குண்டுமணி தங்கத்தை எடுத்து இந்த தண்ணீரில் போட்டு உங்கள் பூஜையில் வைத்து விட வேண்டும். அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற தங்க நகை அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தங்க நகையை இந்த தண்ணியில் போட்டு உங்களுடைய பூஜையில் வைத்துட்டு மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் மேலும் மேலும் ஐஸ்வர்யம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் ஏதாவது நகை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சீட்டை எடுத்துகிட்டு இந்த சொம்பு அருகில் வைத்து அந்த தங்க நகை சீக்கிரமே மீண்டும் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு நாள், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். தொடர்ந்து 11 வெள்ளிக்கிழமைகள் இதே போல் பூஜை செய்து வந்தால் நிச்சயம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நல்லது நடந்து உங்களால் தங்க நகை கண்டிப்பாக வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா அடகு வச்ச நகை உங்கள் கைக்கு வந்துடுங்க. இப்போ வெள்ளிக்கிழமைக்கு எல்லாருமே சாமி கும்பிடுவீங்களா? அதே போல் உங்களுடைய பூஜை அறையில் எல்லாமே டெக்கரேட் பண்ணிட்டு இந்த பரிகாரம் செய்கிறீங்களா, இதையும் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வைத்து தூபம் காண்பித்து உங்களுடைய பூஜை அறையில் எப்போதும் போல் வழிபாட்டை செய்து பூஜையை முடித்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலை அன்றைக்கு கருமஞ்சளில் அந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கீங்களா, அந்த தங்கத்தை எடுத்து உங்களுடைய பீரோவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற தங்க நகையோடு சேர்த்து இதையும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த கருமஞ்சள் தண்ணீரை அந்த மஞ்சளோடு சேர்த்து செடி கொடிகள் இருக்கும் இடத்தில் போட்டு விடலாங்க. சரிங்களா? இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 11 வாரங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. அதே போல் இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, தங்கம் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த தப்பையும் நீங்கள் செய்யவே செய்யக்கூடாது. முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் தங்க நகைகளை அன்று உடம்பை விட்டு எடுத்து தனியாக கழட்டி வைக்கவும் கூடாது. அதே போல் விளக்கு வைத்த பிறகு பொழுது சாய்ந்த பிறகு தங்க நகைகளை கழட்டக்கூடாது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகை கடன் இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்கள் கைக்கு வந்துடும். திரும்ப நகையெல்லாம் உங்கள் கைக்கு வந்துடும். அதே போல் தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். இரட்டிப்பாகவே வாங்க முடியும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. கண்டிப்பாக நம்பிக்கையுள்ளவர் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.